This video sponsored by Bymount. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பொய்யான பாலியல் புகாரால் திசை மாறிய ஆசிரியர் வாழ்க்கை. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மன்னிப்பு கேட்ட மாணவி. கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியை சேர்ந்தவர் ஜெய்மோன் என்பவர் ஆசிரியர் ஆவார். இவர் பாராமெடிக்கல் கல்வி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார். இவர் மீது மாணவி ஒருவர் பொய்யான பாலியல் புகார் அளித்தார். அந்த புகாரால் அவரது நிறுவனம் மூடப்பட்டது. சிறைக்கு போனார். குடும்பமும் அவரை விரட்டிவிட்டது. இதனால் ஆசிரியர் ஏழை நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் கணவருடன் வந்த அந்த மாணவி மன்னிப்பு கேட்டார். கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியை சேர்ந்த 45 வயதாகும் ஜெய்மோன் ஆசிரியர் ஆவார். இவரது வாழ்க்கை 2017ஆம் ஆண்டு சிறப்பாக போய்கொண்டிருந்தது. இவர் குருபந்தரை என்ற இடத்தில் பாராமெடிக்கல் கல்வி நிறுவனம் நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் கொச்சியை சேர்ந்த ஒரு மாணவி படித்து வந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு கொச்சியை சேர்ந்த மாணவி ஜெய்மோன் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குருபந்தரை போலீசில் புகார் கொடுத்தார். இதை சரியாக விசாரிக்காத போலீசார் மாணவி புகார் அளித்து விட்டார் என்ற ஒற்றை காரணத்தையும் உறவினர்கள் நண்பர்கள் ஆவேசப்படுகிறார் என்பதற்காகவும் ஜெய்மோனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலியல் புகாரில் ஜெய்மோன் சிக்கியதால் அவரது நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டது. இதனால் அவரது குடும்பம் ஒரே நாளில் ஏழ்மைக்கு போனது. இதையடுத்து அவரது குடும்பத்தினர் வேறு வேலைக்கு சென்று விட்டனர். அதன் பின்னர் ஜாமீனில் வெளிவந்த ஜெய்மோன் எவ்வளவு எடுத்து கூறியும் அவரது குடும்பத்தினர் அவரை ஏற்க மறுத்துவிட்டனர். இதனால் குடும்பத்தை பிரிந்த ஜெய்மோன் தனிமையில் வாழினார். இதைத் தொடர்ந்து அவர் மாற்று வேலை செய்து ஏழ்மை நிலையில் வாழ்க்கையை கழித்து வந்தார். இதற்கிடையே புகார் கொடுத்த மாணவிக்கு திருமணமானது. அவர் தனது கணவருடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் பாலியல் புகாரால் ஆசிரியர் ஜெய்மோன் ஏழ்மை எல்லைக்கு சென்றுவிட்ட குறித்து மாணவிக்கு தெரிய வந்தது. தன்னால் தான் இப்படி நடந்தது என்று மிகுந்த மனவேதனை அடைந்தார். இதையடுத்து அந்த மாணவி நேற்று முன்தினம் ஜெய்மோனின் குடும்ப தேவாலயத்திற்கு கணவருடன் சென்று திருப்பலிக்கு இடையே ஆசிரியர் ஜெய்மோன் மற்றும் உறவினரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது அந்த மாணவி மற்றவர்களின் தூண்டுதல் பேரில் பொய் புகார் கூறியதாகவும் ஆசிரியர் ஜெய்மோன் நிரபராதி என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். அத்துடன் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் ஆஜராகி ஜெய்மோன் மீது சிலரின் தூண்டுதலால் பொய் புகார் கொடுத்ததாக வாக்குமூலம் கொடுத்து மன்னிப்பு கேட்டார். அத்துடன் தனது புகாரையும் வாபஸ் பெற்றார். இதைத் தொடர்ந்து ஜெய்மோனை இந்த வழக்கில் இருந்து கோர்ட் விடுவித்தது. இது குறித்த ஆசிரியர் ஜெய்மோன் கூறுகையில், என் மீதான பாலியல் புகாரில் நான் நிரபராதி என விடுவிக்கப்பட்டுள்ளேன். இதனை அறிந்தும் என்னுடைய குடும்பத்தினரும் என்னை ஏற்றுக்கொண்டனர் என்று கூறினார். இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. ஒரு மாணவி புகார் அளித்துவிட்டாலே ஒரு ஆசிரியர் பாலியல் குற்றவாளி என்று அறிவிப்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாது ஒன்றாக இருப்பதாக பல ஆசிரியர்கள் இந்த செய்தியை பகிர்ந்து நியாயம் கேட்டு வருகிறார்கள். ஏனெனில் சரியாக படிக்காத மாணவியை படிக்க சொல்லி கண்டிக்கும் ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார் அளிப்பது ஆங்காங்கே நடந்து வருகிறது. கண்டித்த ஒருவரை காரணத்திற்காக ஆசிரியர்கள் நேர்மை, சமூகத்தை, அந்தஸ்து, நற்பெயர் என எல்லாமே போய்விடுகிறது. பாலியல் குற்றம் சட்டப்பட்டவர்களை, பாலியல் குற்றவாளிகளை ஊடகங்களும் சித்தரிப்பது இதற்கு காரணம். போக்சோ வழக்கில் பொய்யான புகார் அளிக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டுகள் உள்ளது. காதல் கைகூடாத போது பொய்யான புகார் அளிப்பது நடக்கிறது. யார் மீது வேண்டுமானாலும் போக்சோ வழக்கில் புகார் அளித்து உள்ளே தள்ள முடியும். சிறுமிகள் யார் மீது தவறான குற்றச்சாட்டை கூறி புகார் அளித்தாலும் அவர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டியது வரும். ஏனெனில் சட்டம் அந்த அளவுக்கு பெண்களுக்கே சாதகமாக உள்ளது.
போக்சோ வழக்கு, பாலியல் வழக்கு அப்பாவிகளை பழிவாங்கும் கருவிகளாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இரண்டையும் அப்பாவிகள் பாதிக்கப்படாத அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.